காலங்காலமாக இந்தியா பாகிஸ்தானை வச்சு செய்கிறதே வழக்கமாக போச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் உமன்ஸ் மேட்ச் எட்கப்ஸ்டன் பிரமிங்ஹாமில் நடந்தது. அதில் டாஸ் டைமில் கர்மீட்கர் தான் வந்து டாஸை போட்டாங்க. டாஸை வின் பண்ண இந்தியன் டீமு சூஸிங் டு பேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது என்னடா கொடுமையாக இருக்குது, திடீர்னு பேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியன் டீமில் ஓப்பனர்ஸான ஸ்மிருதி மந்தானா அண்டு ஷபாலி வர்மா இறங்கினாங்க. ஷபாலி வர்மா ஃபஸ்ட் பால், அதாவது இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் பால் ஆரம்பிக்க ஃபஸ்ட் பாலே 6 அடித்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஜெமிமாவும் பின்னாடி இஸ்கான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கர்ரும் ஸோ நம்ம ஸ்மிருதி மந்தானா இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் ஸோ அவங்க 2 பேரும் நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்மிருதி மந்தானாக்கு ஏகப்பட்ட ட்ராப் கேட்சஸ் விட்டுருந்தாங்க பாகிஸ்தான் உமன்ஸ். ஸோ அந்த இடத்துல கர்மீட்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதானமான ஆட்டத்தை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கர்மீட்கர் ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தான் அப்புறம் நல்ல ஒரு நாக்கை வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு வந்து ஆடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவங்களோட நாக்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்படி வெயிட் பண்ணுற தருணத்தில் திடீர் ஸ்மிருதி மந்தானா உள்ளே பூந்து ஒரு 50 போட்டாங்க. ஏன்னா 2 ட்ராப் கேச்சஸை விட்டால் ஸ்மிருதி மந்தானாவோட இம்பேக்ட் எப்படி இருக்கணும் பாகிஸ்தான் உமன் பவுலர்ஸுக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு 50 அடிச்சிருந்தாங்க. இவங்களோட ரன்ஸு கான்ட்ரிபியூட் வந்து வேறு லெவலில், இவங்களோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அப்படின்னு இந்தியா மேனேஜ்மெண்ட் எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஸ்மிருதி மந்தானாவும் கர்மீட்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை வெளிப்படுத்தினாங்க. அந்த வெளிப்படுத்தின காரணமாக ஸோ இதுக்கு மேலே வந்து இவங்களை விக்கெட்டை எடுக்கலைன்னா ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல்லாக ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் நினச்சிருந்தாங்க. சொன்னா ஸ்மிருதி அவுட்டு, பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கர்மீட்கரும் அவுட்டு. ஸோ என்னடா ஃபினிஷிங் டச்சுக்கு ஆள் இல்லையே, ஸோ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருந்தப்போ ரிச்சா கோஸ் உள்ளே வந்து பண்ணாங்க பாருங்க ஒரு சம்பவம். அதாவது இவங்களை வந்து டெத் ஓவர் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி பேட்டிங் 2018 T20 வேர்ல்டு கப்பில் டெத் ஓவரில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவருக்கு 39 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுதான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கடைசி 2 ஓவரில் கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டுங்க, கடைசி 19வது ஓவர் 23 ரன்னும் 20வது ஓவர் 16 ரன்னும் அடித்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ண காரணமாக இருந்த ரிச்சா கோஸ் இருக்காங்களே, அடேங்கப்பா என்ன ஒரு பேட்டிங், அந்த மாதிரி ஒரு பேட்டிங்கு அவங்க அடித்ததுனால பாகிஸ்தான் வந்து 171 டார்கெட்டாக செட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியா வந்து 20 ஓவருக்கு 170 ரன்னு 6 விக்கெட் இழப்புக்கு. ஸ்மிருதி மந்தானா 44 பாலுக்கு 68 ரன்னும், கர்மீட்கர் 35 பாலுக்கு 36, ஃபைனலி 16 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருந்தார் ரிச்சா கோஸ். ஸோ அருமையான நாக்குன்னு சொல்லலாம். இவங்க 3 பேர் மத்தியில் எப்போவுமே இந்தியாவுக்கு இவங்க ஒரு. ஸோ இப்போ என்னென்னா பாகிஸ்தான் நீடட் 171 ரன்ஸ் டு வின். செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண பாகிஸ்தான் உமன்ஸு ஸ்டார்டிங்கில் முனிபா அலி மட்டும்தான் நிற்கிறாங்க, பட் அவரோட யாருமே நிற்கல. ஸோ அந்த மாதிரி தான் சம்பவம். நான் ஸ்டார்டிங்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீப்தி சர்மா வந்து விக்கெட் டேக்கிங் பவுலிங் ஒன்று போட்டு செமையாக பிக் பண்ணிட்டாப்புல. ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்குறச்ச வேறு லெவலில் ஒரு தரமான சம்பவம் பண்ணுறதாங்க தீப்தி சர்மா. இதே மாதிரி போயிட்டுருந்தா என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் உமன்ஸ் நடந்துருப்பாங்க. ஏன்னா விக்கெட்டு மேலே விக்கெட்டு பாகிஸ்தான் உமன்ஸ் பேட்டிங் லைனப்பில் சரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து தீப்தி சர்மா ஒரு வகையில் காரணம். ஏன்னா விக்கெட் டேக்கிங் பவுலிங்காக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலிங்கு ஸோ இப்படியே தான் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா பாகிஸ்தான் உமன்ஸ் பொறுத்த மட்டும் ஏகப்பட்ட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்ககிட்ட ரொம்ப 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 ஃபூராக இருந்துச்சு. ஸோ நான் இந்தியன் ஸ்டாண்டர்டப்போ இதை நான் சொல்லியே ஆனால் இன்றைக்கி தேதிக்கு ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்தியாவை அடிச்சுக்க வேறு யாருமே இல்லை. காலங்காலமாக நியூசிலாந்து தான் இருப்பாங்க, பட்டு ஆஸ்திரேலியா இருப்பாங்க. இன்றைக்கி வந்து
வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதில் ஸ்ரீ சரணி அவங்க கடமைக்கு விக்கெட்டு மேலே விக்கெட்டு போட்டதுனால கர்மீட்கருக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா சப்பாலி வர்மா வேறு வந்து ஒரு குரூசியல் விக்கெட் எடுத்ததுனால ஸோ வேறு மாதிரி ஒரு தரமான சம்பவம் பண்ணுறதுக்கு காத்துட்ருந்தாங்கன்னு சொல்லணும் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அதுக்கப்புறமா ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை தாண்டி கேச்சிங் எஃபிஷியன்சி பார்க்கணும். அடேங்கப்பா என்ன மாதிரி ஒரு கேட்சிங்க, ஒரு ட்ரைவ் பண்ணி கேட்ச் பிடிப்பாங்க பாரு, அடேங்கப்பா இதுதான் என் கேட்சு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி காமிச்சாங்க. வேகப்பட்ட கேட்சஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க இந்தியன் டீமு. ஃபைனலி என்ன சொல்ல வருதுன்னா, தீப்தி சர்மா ஒரு வேறு லெவலில் ஒரு மாசிவ் கம்பேக் கொடுத்துருக்குறாங்க பவுலிங் அட்டாக்கில். இதுதான், அதாவது 3 ஓவருக்கு வெறும் 9 ரன்னு கொடுத்துருந்தாங்க, 2 விக்கெட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனல் ஓவரில் கம்பேக் அப்படிங்கிற மாதிரி 4 ஓவரில் 5 விக்கெட் எடுத்து வெறும் 10 ரன்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஓவரில் மட்டும் 3 விக்கெட்டு. அதாவது தரமான சம்பவம் இல்லை. அவங்க கூடவே 4 ஓவருக்கு 21 ரன்னை கொடுத்தது ஸ்ரீ சரணியோரும் 3 விக்கெட்டு. அதாவது இந்தியா இன்றைக்கி பாகிஸ்தான் உமன்ஸை போட்டு தள்ளனுக்கு காரணமே இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர்த்தோட 8 விக்கெட்டு தான் இன்றைக்கி இந்தியன் உமன்ஸ் டீமை ஈஸியாக வின் பண்ண வச்சுருக்கு. கர்மீட் கருக்கு கேப்டன்சிக்கு அந்தளவுக்கு இல்லாத மாதிரி இருந்தது. ஈஸியாக முடிச்சிட்டாங்க பாகிஸ்தான் உமன்ஸ் டீமை. ஸோ ஃபைனலி என்னென்னா, இந்தியன் டீமு இதே மாதிரி பிரமிங்காம் எக்ஸிபிஷனில் இதே மாதிரி பண்ணதை எல்லா மேட்சும் பண்ணாங்கன்னா அந்த ஈஸியாக செமிஃபைனல் ஸ்பாட்டை அடைஞ்சிடலாம். பட் அடுத்த மேட்ச்சு ஈஸியான மேட்ச் தான் நெதர்லாண்ட்ஸ் கூட. ஸோ எங்கே போய் முடிய போகுதுன்னு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இன்றைக்கி வந்து தீப்தி சர்மாவும் அண்டு ஸ்ரீ சரணி இவங்க 2 பேரும் வேறு லெவல் அந்த மாதிரி ஒரு பவுலிங் போட்டதுனால இந்தியா வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா, இந்தியா 20 ஓவருக்கு 170 ரன்னு 6 விக்கெட் இழந்திருந்தாங்க. 171 ரன்ஸ் அடித்தா ஈஸியாக வின் பண்ணலான்னு அப்படின்னு பாகிஸ்தான் உமன்ஸ் நினைக்கிறக்குள்ளேயே 17 ஓவருக்கு 106 ரன்கள் எடுத்திருந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து பாகிஸ்தான் டீமுக்கு படு கேவலமாக ஒரு தோல்வியாக இருக்கும். இந்தியன் உமன்ஸ் வந்து வின் பை 64 ரன்ஸ், இமாலய வெற்றி. இதன் மூலயமா பாயிண்ட்ஸ் டேபிளையும் நல்ல ஒரு ரன் ரேட்டில் மூவ் ஆன் ஆவாங்க. ஸோ இந்தியா இந்த மாதிரி மேலும் வெற்றி பெற்று கடைசி மேட்ச்சு ஆஸ்திரேலியா கூட தோத்தாலும் பரவாயில்லன்னு செமிஃபைனல் ஸ்பாட் அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.